வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலச சுலைமான் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தார் ரோட்டு மேலே ஜாஸ்மின் நகரில் ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1200 சதுரடியில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு வீடு. 24 அடி தார் ரோடு ப்ளஸ் பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது. இந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வீடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல குவாலிட்டியாக நல்லா கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட், பார்க்கிங் ஏரியா 16க்கு 13 அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியமான ஒரு கார் விடுற மாதிரி ஒரு நல்ல பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு. பார்க்கிங் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக 3 ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நில ஜன்னல் எல்லாமே தேக்குட்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் அடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஃபில்டரு. நல்லா இருக்குது வீடு. நேரில் வீடை வெளியில் நின்று பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது வீடு. வீட்டோட ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் ஒர்க் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே மேக்ஸிமம் சில பில்டர் தான் பால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க நல்லா தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம நிறைய வீடுகள் முடிச்சு கொடுத்துருக்குறோம். ஏன்னா குவாலிட்டி வைஸ் இவங்களை அடிச்சுக்கிட்டே முடியாது. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஒருத்து ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு கீழ்ப்பக்கமாக ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்டு வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ஃபியூச்சரில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது. பக்கத்தில் வீடுகள் வந்தாலும் நல்லா இருக்குது வீடு. பெயிண்டிங் ஒர்க்கும் ஒவ்வொன்றும் நல்லா நீட்டாக பார்த்தே பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டிங் ஒர்க் தான் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா நீட்டாக அழகாக பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. கலர் பார்த்து வீட்டுக்கு மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குது. 2 அட்டாச்சு, ஒரு அவுட்டரில் 1 பாத்ரூம் இருக்குது. 2 வெஸ்டர்னும் ஒரு இண்டியனும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வேலைகள் உங்களுக்கு 90% முடிஞ்சிருச்சு. ஒரு 10% வேலைகள் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பண்ணி கொடுத்துருவாங்க. அது மூலம் வீடு முடிஞ்சிடும். ஒரு வேளை உங்கள் பட்ஜெட்டில் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு நல்லா செட் ஆகும். லோன் போட்டே எடுத்துக்கலாம். நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வீட்டோட 2வது பெட்ரூம் 10க்கு 11 அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெயிண்டிங் தான் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு மேலே இடம் விட்டுருக்குறாங்க. அதுபோக கபோர்டு பண்ணால் அலமாரிக்கு செப்பரேட்டாக இடம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க. இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான். இதுவும் வெஸ்டர்ன் டைப் தான். இதில் நல்ல மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 11 அப்படிங்கிற மாதிரி கிச்சன் கொஞ்சம் பெரியதாக இருக்குது. மற்ற வீடுகளை விட கிச்சன் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்குறாங்க. வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது. அதனால் வெளிச்சத்துக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளமே வராது. எப்போவுமே மேல் பக்கமாக ஒரு ஸ்லாப்பும் பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. பேக் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு உட் டோரும் ஒரு சேஃப்டி டோரும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சுற்றி காம்பவுண்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் வெளியிலேருந்து வர்ற மாதிரி ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. வீடு கரெக்டாக ஈசான் மூலையில் போர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சுற்றி வந்துடலாம் வீட்டை. நல்லா இருக்குது. மொத்தம் 3 சென்ட். ரேட் டீல் பார்த்தீங்கன்னா 62 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம். லோன் தேவைனாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். மேல் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் வாஷிங் மிஷின் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதே கண்டிஷனில் நீங்கள் இன்னொரு பெட்ரூம் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மேலே எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல இடம் மேலே
அதுக்கு ஏற்ற மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வீடு எப்போவுமே டிமாண்டில் இருக்கும். அதை கட்டிக்கிட்டு இருக்கும்போதே சேல் ஆயிரும். இது பக்கத்தில் ஃபுல்லாகவே நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஏரியா தான் நல்ல டெவலப். இன்னைக்கு தென்காசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குத்துக்கல் வலசை மாதிரி எந்த ஏரியாவும் டெவலப் கிடையாது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.